ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம். அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவ ஆகம குருகுலம், சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, நவகிரகங்களில் 9 கிரகங்களில் நவகிரகம்தான் உலகத்தை இயக்கும். அதனுடைய இயக்கத்தின் பிரகாரம் தான் நம்ம ஒவ்வொரு ஜீவராசியினுடைய அன்றாட வாழ்க்கையும் அன்றாட செயல்களுமே நிர்ணயிக்கப்படும். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கணுங்கிறது கிரகத்தினுடைய அமைப்பில் தான் நடக்கும், யாராக இருந்தாலுமே. அதில் பார்த்திங்கன்னா 9 கிரகங்களில் மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய கிரகம், எல்லாரும் பயப்படக்கூடிய, இப்போது ஜாதகம் பார்க்க என்கிட்ட வருவாங்க, நவகிரகங்கள் பேர் தெரியுமான்னு கேட்டோன்னே அவன் மற்ற 8 கிரகம் யாருக்கும் தெரியாது. சனீஸ்வரன் அப்படின்னு தான் சொல்லுவான், சனி பகவான் தான் தெரியும் நிறைய பேருக்கு. காரணம், அவருடைய தாக்கங்கள் நம்மளை அதிகமாக பாதிக்கப்பட வைப்பார். அதுவும் போக அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான். சந்திர பகவான் எடுத்துட்டிங்கன்னா வெறும் 2.5 நாள் குறுக்கா பயிற்சி அவர். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி. அப்போ நல்ல இடங்களில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அவரை மாதிரி நன்மையை தரக்கூடிய கிரகமும் எதுவும் கிடையாது. அதே சமயம் கெட்ட இடங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது பல ஜோதிடர்களுக்கே தெரியாத விஷயம். இந்த 12 ராசிகளில் 3 பேருக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார், மீதி 9 பேருக்கு நல்லதே பண்ண மாட்டார். நீங்கள் தலைகையிலாக நின்னாலும் சரி, 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், 3, 6, 11 இதுக்கு மட்டும்தான் சனி நல்லது, மீதி எல்லாருக்குமே கெடுதல் பண்ணுவார். அப்பேற்பட்ட சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரமும் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் அமர்ந்து வீட்டில் சனி பகவானுடைய ஆலயத்தினுடைய பெயர்ச்சியும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 8:30 அளவிலே கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அது சமயம் 12 ராசிகளுக்கும் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் எப்படி இருக்க போகிறது, யார் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 3 பேருக்கு தான் நல்லா இருக்குது, பொதுவாக முதல்ல சொல்லிடுறேன். மீதி இருக்கிறவங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்லபடியாக இருக்கும், இல்லைங்கும்போது கஷ்டங்கள் தானே. அதனால் சொந்த ஜாதகம் பார்த்து அதில் நல்லா இருந்ததுன்னா கவலையப்பட வேண்டாம். வாங்க நம்ம 12 ராசிகளுக்கும் வரக்கூடிய 2.5 ஆண்டுகளில் என்னென்ன நன்மை தீமைகளை சனி பகவான் செய்கிறாருங்கிறத விரிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு வருகின்ற 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:30 அளவிலே சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் கடகராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கடகராசி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக ரொம்ப படாத பாடு, அஷ்டமச்சனி, சனி 8ல் இருக்கிறது போது ஆயுள் கண்டம், உயிர் தப்பிச்சு பிழைச்சிருந்திருக்கணும். துன்பம், துயரம், வேதனை, கஷ்டங்கள், நஷ்டங்கள், மன உளைச்சல், பொருளாதார விரயங்கள், எதிலையும் தோல்வி, எங்கே போனாலும் அவமானம், வெற்றி இன்மை, இப்படியெல்லாம் பலவிதமான பிரச்சனைகளோடு இருந்தவர்கள் கடகரம். ஏன்னா எந்த கிரகமுமே சரியில்லை. குரு 12ல் மறைஞ்சிருச்சு, கேது 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில், ராகு 7ஆம் இடத்துல, ஏதாவது ஒரு நல்ல கிரகம் அப்படின்னு சொல்கிற அளவில் இல்லை. ஆனால் மற்ற 3 அங்கே தான் இருக்குது. இந்த சனி மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, இந்த அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து விலகி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார். ஓரளவு நன்மை, வருமானங்கள் பெருகும், திடீர் யோகங்கள் ஏற்படும், திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு கட்டலாம், அசையாத சொத்துக்கள் வாங்கலாம். குறிப்பாக 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது அரசியல்வாதிகளுக்கு நன்மை, அரசியலில் பெரிய பெரிய பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, பாராட்டுக்கள், சம்பளங்கள் கிடைக்கும், சம்பள உயர்வுகள் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடகராசினியர்களுக்கு இந்த அரசாங்க விருது
ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நிறையா விருதுகள்லாம் அறிவிப்பாங்க. அதில் இந்த கடகராசியில் பிறந்திருந்தால் அந்த விருது வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படும். 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சனி. இப்போ திடீர் பாக்கியங்கள் ஏற்படும். விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். கால்நடை பராமரிப்பு பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை ஏற்படும். நீர் ஆதாரம், நீர் வளங்கள், குடிநீர் வடிகால் வாரியம், பொதுப்பணித்துறை, இந்த மாதிரி இதில் வேலை செய்யக்கூடியவர்கள், உத்தியோகம் பார்ப்பவர்கள், தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த 2.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால தகப்பனார் வழி சொத்துக்கள் இருந்து வந்த வில்லங்கம் விவகாரங்கள் விலகும். பிதிருராஜ்ய சொத்தும் வாங்குது. தகப்பனார் வழி சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் விலகி நமக்கு நன்மையை நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். புதிய அசையாத சொத்துக்கள் வாங்கலாம். திருமண பேச்சு கைகூடும். கணவன் மனைவி பிரிந்திருந்தால், கண்டிப்பாக சில பேர் வீட்டில் பிரிஞ்சு தான் இருந்திருப்பாங்க, சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குறார். இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி 3, 6, 11 தவிர மற்ற எல்லா ராசிக்காரர்களுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இருந்தாலும் கடகராசி நேயர்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சியினுடைய பலாபலன்களை முழுமையாக தெரிந்து கொண்டு வாழ்வாங்க வாழ ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.